Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, Wipro கம்பெனி ITC ரிலையன்ஸ் எல்லாத்துக்குமே போட்டியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் LIC இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நிறைய இடங்களில் அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிறாங்க, குறிப்பாக எந்தெந்த கம்பெனிஸில் அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதானி தானே அப்படின்னு கேட்பீங்க. அதானி இல்லை, அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. அதுதான் விஷயம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் வீரா. விப்ரோ அப்படிங்கிறது நமக்கு ஐடி கம்பெனியாக தெரியும். ஆனால் விப்ரோங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு வெஜிடபிள் ஆயில் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விப்ரோ கம்பெனி வந்து கன்சியூமர் கேர் அப்படிங்கிற பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு தனி கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பேர் தான் விப்ரோ கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் அப்படிங்கிறது. இது விப்ரோ குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்சிடரி கம்பெனி. பட் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனி கன்சியூமர் கேரியாரில் ஒரு முக்கியமான பங்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கன்சியூமர் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சந்தூர் சோப், சந்திரிகா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே விப்ரோடைய ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் என்சாண்டர் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கன்சியூமர் கேரை தாண்டி லைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய நிறுவனங்களுக்கு இவங்க வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இன்டீரியர் பிளான், இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்குறது, ஃபர்னிச்சர்லேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறத இந்த வேலையாக பார்த்துட்டு ஒரு கம்பெனியாக அந்த கம்பெனி இருக்குது. ஸோ இதான் வந்து இவங்களுடைய கோர் பிஸ்னஸ். இப்போ விப்ரோ கன்சியூமர் அண்ட் லைட்டிங் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேரளாவை சேர்ந்த பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வாங்குறதுக்கான டீலை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பிராமின்ஸுங்கிறது 1987 கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து ரெடி டு குக் மசாலா தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம். ஓகே, கடலைக்கறியில் இருந்து பீனட் மசாலா இருந்து அதுக்கப்புறம் சன்னா மசாலான்னு சொல்லிட்டு நிறைய மசாலா மிக்ஸ் எல்லாம், இந்த ரெடிமேடு மிக்ஸ் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலாக்களை தயாரிக்கிற நிறுவனம் தான் இந்த பிராமின்ஸ் அப்படி நிறுவனம். ஸோ பியூர்லி வெஜிடேரியன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஃபார்முலா வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 72,000 கோடிக்கு மேலே இருக்குது. அந்த அளவுக்கு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் ஷேர் வச்சுக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த பிராமின்ஸுங்கிறது இருக்குது. இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணுறதுக்கான எல்லா டீலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க விப்ரோ கம்பெனி. கூடிய சீக்கிரம் இந்த பிராமின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி விப்ரோக்கு கீழே வந்துடும். 72,000 கோடி ரூபாய் மார்க்கெட் வச்சிருக்காங்க இந்த பிராமின்ஸ் கம்பெனி. கேரளா மட்டும் இவங்களுடைய பிசினஸ் கிடையாது, சவுத் இந்தியாலையும் இவங்களுடைய பிசினஸ் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UK, USA, ஆஸ்திரேலியாலையும் இவங்களுடைய பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் இருக்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 12% மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பிடிச்ச ஒரு புளியங்கம்மா பிடிக்குன்ற மாதிரி விப்ரோ கம்பெனி இப்போ இந்த பிராமின்ஸ்ங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. ஓகேவா? ஆனால் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாங்க, என்ன டீல் அப்படிங்கிறத வந்து இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா எவ்வளோ ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எதுக்காக இந்த விப்ரோ கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் இந்த பிராமின்ஸுங்கிற ரெடி டு குக் மசாலா கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமே இவங்க டிசைட் பண்ணி இறங்கிட்டாங்க. எதுலனா இந்த ரெடி டு குக் மசாலா அப்படிங்கிற ஏரியா இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் இறங்கிட்டாங்க. இப்போ அதில் ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் போட்டி இருக்குது. ஒன்று வந்து ITC, டாபர், அதுக்கப்புறம் இப்போ ரிலையன்ஸ் FMCGயில் வந்திருக்கிறதுனால அவங்களும் இந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி காம்படிஷன் இந்த ரெடி டு குக் மசாலாவில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதும் நாமளும் அதில் கோதாவில் இறங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விப்ரோ கம்பெனி இறங்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கேரளாவை சேர்ந்து நிற்பாராங்கிற ஒரு பிராண்டை விப்ரோ அக்வயர் பண்ணாங்க. அவங்ககிட்ட தான் இப்போ அந்த பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு கீழே நிறைய மசாலா பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹெவி காம்படிஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் எந்தெந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த கம்பெனி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் டாபர் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயரில் பாட்ஷா மசாலாங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய 51% ஸ்டேக்கை வாங்கினாங்க. அதுவும் இந்த ரெடி டு குக் மசாலா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் ITC வந்து 2,150 கோடி ரூபா கொடுத்து சன்ரைஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணாங்க. இப்போ அந்த வரிசையில் விப்ரோ கம்பெனியும் இறங்கியிருக்கு. இப்போது விப்ரோ, ITC, அதுக்கப்புறம் டாபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசை இருக்கும்பொழுது இதுக்கு இடையில் அடுத்ததாக வந்து ரிலையன்ஸும் ஆட் ஆகும், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டும் ஆட் ஆகும். ஏன்னா அவங்களும் இந்த ஏரியாவுக்குள்ளே வருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக LICயோடைய இன்வெஸ்ட்மெண்ட். LICயை பொறுத்த வரைக்கும் நாம் பாலிசி கட்டுற பணத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க. ஐடியெலாம் வச்சிடலாமல் அவங்க கொண்டு போய் நிறைய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இன்வெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லைனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அதானி குழுமத்தில் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதானி குழுமத்துடைய ஷேர்ஸ் எல்லாம் கீழே போனாலும் இல்லை LIC வந்து ஏன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் அதானி குழுமத்தில் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் பெரிய பிரச்சனையாக வெடிச்சுது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, LIC என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க நிறைய கம்பெனிஸில் ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே அதிகப்படுத்திருக்காங்க.
அதிகப்படுத்துறதுனா காரணம் என்னென்னா இந்த Q4 ரிசல்ட் வரும்பொழுது எல்லா ஷேர்ஸ்லையுமே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஷேர்லாம் மேலே போகும். ஸோ அப்படி மேலே போகும்போது லாபம் கிடைக்குங்கிற ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கம்பெனியில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதானி பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது இப்போதைக்கு வேண்டாம், ஓகேவா? அதனால் அதானி கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் இப்போ ஸ்கிப் பண்ணுவோம். அதை தாண்டி மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஏற்கனவே 3.14% ஸ்டேக்கை LIC தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து 3.80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் LIC அப்படிங்கிறது வந்து கொட்ட இடத்துல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8.75% ஸ்டேக்கை LIC வச்சுருந்தாங்க. இப்போ அதை 8.77% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி HDFC பேங்க்கில் 4.12% வச்சுருந்தாங்க. இப்போ அதை 4.16% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐடி செக்டார்லையும் நிறைய நிறுவனங்களில் LIC இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திருக்காங்க. முக்கியமான கம்பெனி வந்து விப்ரோவில் வந்து 4.22% ஸ்டேக் ஆல்ரெடி LIC கிட்ட இருந்துச்சு. இப்போது 4.42 அதை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் கம்பெனியில் 7.71% ஹோல்டிங் LIC வச்சுருந்தாங்க. இப்போது 8.19% அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக் மஹேந்திராவில் 7.44 இருந்தது, 8.07% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெயிண்ட், பேங்கிங் அண்ட் ஐடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாருக்குள்ளே வந்தீங்கன்னா, ஃபார்மா செக்டாரில் டிவிஸ் லேபரேட்டரிஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் 5.53% ஸ்டேக்கை LIC வச்சுருந்தாங்க. இப்போ அதை 5.55% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் ஃபார்மாசிட்டிக்கல்ங்கிற கம்பெனியில் 3.54% இருந்த LIC உடைய ஸ்டேக் 3.66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்குள்ளே வந்தோம்னா, கெயில் கம்பெனியில் 7.01% அவங்களுடைய ஹோல்டிங் இருந்துச்சு. இப்போ அதை 7.92% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஆயிலில் 8.25% இருந்த LIC உடைய ஹோல்டிங் 8.42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் HP இருக்காங்கல்ல, HPயில் வந்து 3.27 இருந்தது, 4.88% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த கட்டமாக டெலிகாம் செக்டார்னு வந்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல்லில் 4.25 இருந்ததை 4.29 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கியில் 2.82 இருந்ததை 3.10 மாற்றிருக்காங்க. இது இல்லாமல் LIC இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா சன் லைஃப், AMC, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அசோகா பில்கான், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், கோஃபோர்ஜ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டாபர் இந்தியா, தீபக் நைட்ரேட், ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, HDFC AMC, ICC செக்யூரிட்டிஸ், IRCTC, ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ், JSW ஸ்டீல், அதுக்கப்புறம் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், எம்ஃபசிஸ், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, பிட்டி இன்ஜினியரிங், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர், அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் வோல்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களில் அவங்க வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டாக்கை குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரணும் அப்படின்னா, LIC இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனி டைவர்சிஃபைடாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுருக்கிறாங்க. ஓகே, பட் இந்த டைமில் அதானி குடும்பத்தில் அதிகமான வெயிட்டேஜ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வருத்தமான ஒரு விஷயமா எல்லாராலும் பார்க்கப்படுது. அதை தாண்டி LIC வந்து நிறைய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மேட்டர் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதை தாண்டி LIC ஷேர்ஸ் வந்து மேலே எல்லாம் போகுதா ஏறிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதே இந்த 550 ரேஞ்சில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கீழாக தான் போயிட்டுருக்கு. LIC ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த Q4 ரிசல்ட்டை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமா LIC ஷேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸ் சேனல் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானையும் அழுத்தி வைங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நிறைய கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். குருஜி உங்களுக்கு சொல்லியிருப்பார். கோர்ஸ் மெட்டீரியலை ஒரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணுறதுல இருந்து எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அது வரப்போகுது. கூடிய விரைவில் அது உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.